நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். பாரு, அதாவது ஆண்டவர் என்ன செய்றாரு? ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பே நான் என்ன செய்தேன்? வைத்தேன். எப்படி முதல் ஆண்டவர் வந்து உனக்கு சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் கையில் நான் கொடுத்தேனோ, அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் என்ன செய்கிறேன்? உன் கையில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ எதை நீங்கள் எழுதுகிற போகிறீங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா தீமையை என்ன செய்வீங்க? கையில் எடுப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னால் அதை செய்ய முடியாதுங்க, எனக்கு தகுதி இல்லைங்க, எனக்கு பலன் இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் உதவ மாட்டாருங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, இப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களால் எந்த விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. எனக்கு ஆண்டவர் செய்வார், எனக்கு கிருபை பண்ணுவார், எனக்கு அதை செய்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பாரு, அதை பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கையை நான் முன்னேற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆசீர்வாதமாகவும் விசுவாசமாகவும் பாசிட்டிவாக பேசுனீங்க அப்படின்னா அதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் எப்போ உங்கள் வாழ்க்கையில் வருதோ அன்றைக்கி அது உங்களுக்கு என்ன செய்யாமல் போயிடும்? நடக்காமல் போயிடும்.